ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருபுரலால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மாத சிவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயங்க. ஏன்னா மாத சிவராத்திரின்றது நம்ம இந்த அகஸ்திய விஜய் அடியார்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எவ்ரி மாத சிவராத்திரியும் ஒவ்வொரு சித்தர் பூமிக்கு திரு அண்ணாமலை கிரிவலம் வராரு. அதனால் பலவிதமான நற்பலன்கள் உண்டு அந்த நாளில் அண்ணாமலை கிரிவலம் வருவவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது. பட் ஆனால் புதுசாக நிறைய இந்த சேனலை நிறைய ஆன்மீக அன்பர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த மாத சிவராத்திரினா எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா மகா சிவராத்திரி தான். ஏன்னா அன்றைக்கி தான் கோயில்கள் திறந்திருக்கும், விசேஷமாக இருக்கும், 4 கால பூஜைகள் நடக்கும், இப்படி மட்டும் தெரியும். பட் ஆனால் எவ்ரி மந்த்து வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி அமாவாசைக்கு முன்னால் தான் மாத சிவராத்திரி. அதுவும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான சிவபெருமானோட அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநாள் அது. அந்த நாளில் திரு அண்ணாமலை கிரிவலம் வருவது மிகப்பெரிய பாக்கியம். பட் எல்லாராலையும் முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கிறச்சே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த ஆடி மாதம் மாத சிவராத்திரி நம்ம எடுத்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டுங்க. என்ன காரணம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த மாத சிவராத்திரி புதன்கிழமை அன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்துங்க. புதன்கிழமை மீன்ஸ் உங்களுக்கு என்ன வழக்கம் போல் இந்த ஜூலை 23 2025 ஜூலை 23 அன்று அந்த மிட் நைட் வரைக்கும் மாத சிவராத்திரி இருக்கும். இந்த புதன்கிழமை ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, வாத்தியார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். மாத சிவராத்திரின்ட்டு இருக்கக்கூடிய அந்த நாளானது இரவு முழுக்க இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிவராத்திரின்றது இரவு முழுக்க இருக்கணும் இல்லையா? பட் ஆனால் இந்த சிவராத்திரி, இந்த மாத சிவராத்திரியானது அந்த புதன்கிழமை 2 2:30 முடிஞ்சிடும், மிட் நைட்லேயே. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனாலும் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அமாவாசையிலேயே சேர்த்தே நீங்கள் கிரிவலம் வர மாதிரி கூட இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பித்தர்களோட ஆசையும் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ நாம் இங்கே என்ன விஷயத்தை எடுத்துருக்கோம்னா, வாத்தியார் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மாத சிவராத்திரின்ட்டு சொல்லக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்தசியானது இரவு வேளையில் கம்மியாக இருந்து பகல் வேளையில் முழுசாக இருந்ததுன்னா, ஸோ இந்த புதன்கிழமை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பகல் முழுக்க இருக்கும் அந்த தேய்பிறை சதுர்தசி. அதனால தான் இரவில் அது ஒரு 2 2:30 முடிஞ்சிடும். அப்படி பகல் வேலை முழுவதும் ஒரு தேய்பிறை சதுர்தசின்னு சொல்லக்கூடிய அந்த மாத சிவராத்திரியானது நிறைவு இருக்கும் காலத்தில் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, நிறைய தீபங்கள் சிவாலயங்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அப்படி மாத சிவராத்திரின்ட்டு சொல்லக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்தசி திதியானது பகல் முழுக்கம் இருக்கக்கூடிய வேளையில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் சுவாமி சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாகவே அனுகிரகம் பண்ணுவார். அதனால் நிறைய தீபங்கள், குறிப்பாக பழமையான சிவாலயங்களில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுவது, தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நிறைய தீபங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அன்று பகல் வேளை முழுவதும் தொடர்ந்து தீபங்கள் கோயில்களில் எரிவதற்கு ஆவணம் செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி வெறும் ஏக தீபம் தான் ஏற்றி வைக்கிறாங்க. ஒரு சிலர் அதையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்டை போட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் தொடர்ந்து அந்த ஒரு 4 முகமோ 5 முகமோ சம்திங் எத்தனை முகம் அங்கே சரவிளக்கில் இருக்கோ அந்த அளவுக்கு தீபம் தொடர்ந்து எரிவதற்கு முயற்சி செய்வது ரொம்ப பெரிய அனுகிரகம். சுவாமி இந்த மாதிரி ஜோதி வடிவிலேயே இந்த மாதிரி பகல் முழுவதும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசியில் அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. சரி, இதை ஏன் இதை எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று உண்டு. பொதுவாகவே இப்போ தட்சிணாயனம் ஆரம்பித்திருது இல்லையா? இந்த தட்சிணாயனத்தோட விசேஷமே பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு தேவர்களோட இரவு காலம் இது. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த தீப வழிபாடுக்கான பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அதீதம். ஏன்னா காரணம், தேவர்களே இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க தீப வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க சூட்சமமாக. ஏன்னா அவங்களோட இரவு பொழுதில் அவங்க என்ன மெர்க்குரி லைட் போட்டுட்டு உட்காந்து இருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க விதவிதமான தீப பூஜைகள் அவங்க தேவர்கள் அனைவருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இரவில் தானே நிறைய அவங்க தீப பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான காலம் தான், தீப வழிபாட்டுக்கு விசேஷமான காலம் தான் இந்த தட்சிணாயனம். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு
ஆடி மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்தசி பகல் வேலை முழுவதும் நிரவி இருப்பது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு. அன்றைக்கி பகல் முழுக்க சுவாமியோட திருநக்ஷத்திரம் திருவாதிரையே இருக்கும். அந்த புதன்கிழமை 6 மணி மாலையில் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த பகல் முழுவதும் திருவாதிரை சுவாமியோட திருநக்ஷத்திரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தீப வழிபாடு பண்ணுவதற்கு ரொம்ப விசேஷம். நிறைய பேர் யோசிப்பாங்க, காலையில் நாங்கள் பெட்டை விட்டு இறங்கும் போதே ஸ்கேட்டிங் கட்டிட்டு தான் இறங்குறோம்பா, பறக்கணும்பா, அப்படி எங்களால் போய் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்க மூலியமாவது நீங்கள் நிறைய உங்கள் சார்பாக ஒரு தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ண. ஆனால் மோஸ்ட்லி வந்து தன் கர்மா தன் வினை திறனன் நம்ம தாங்க செய்கிறது ரொம்ப உத்தமம். அதுக்கும் முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படியே நீங்கள் செய்யலாம். அந்த கோயில்களில் காலையில் போகிற அந்த வேளை ஒரு சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் எதேன்னு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போயிடுங்க. கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது எந்த ஊரில் இருந்தாலும் எங்கன்னா ஒரு நல்ல பொருளாக வாங்கி அந்த கோயிலுக்கு அப்படி தானம் பண்ணிவிட்டு அப்படி போயிடுங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டும் போங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லாக தீபம் எரியிற மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க சுவாமி அப்படின்ட்டு அந்த குருக்கள் இருந்தாருன்னா சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நிறைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா திருவாதிரை பகல் முழுதும் சிவராத்திரி, ஸோ இப்படி எல்லாமே கூடி இருக்கக்கூடிய ஒரு வேலை இது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்ட்டு இருப்பார் சுவாமி. சிவாலயங்கள் அனைத்துலேயும் கோமுகம் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி சண்டிகேஸ்வர மூர்த்தி. இவருக்கு வந்து இந்த எவ்ரி தேய்பிறை சதுர்தசி ரொம்ப உகந்தது. அன்று அவருக்கு நாம் பண்ணக்கூடிய அபிஷேக ஆராதனைகள், வஸ்திரம் சாத்துவது, பூஜைகள், மாலை சாத்துவது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பலவிதமான காரிய சித்திகளை இமிடியேட்டாக கொடுக்கும் அப்படின்றாரு. ஏன்னா சதாசிவ தியானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி தான் இந்த சண்டிகேசமூர்த்தி. அந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி தான் அந்த தேய்பிறை சதுர்த்தி. அன்றைக்கி போய் அவருக்கு சுவாமிக்கு தேனை நம்ம பண்ணுறதுனால அவரோட தவ பலன்களை தவ புண்ணியங்களை நமக்கு கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதுலேயே இந்த தீப வழிபாடில் சுவாமி சன்னதியில் ஒரு 3-4 தீபம் ஏற்றி வச்சுட்டு சுவாமி கிட்ட ஏற்றி வச்சுட்டு அதில் ஒரு தீபம் எடுத்துகிட்டு போய் சண்டிகேஸ்வரர்கிட்ட வைக்கிறது மகா உத்தமம். ஏன்னா எதுவுமே சுவாமி கிட்டேருந்து வரக்கூடிய பிரசாதத்தை சண்டிகேச பெருமான் ரொம்ப உவகையோடு ஏற்றுக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கூடுதலாகவும் இந்த எவ்ரி தேய்பிறை சதுர்தசிக்கும் ஒரு விஷயத்தை பண்ணலாம். அதாவது என்னென்னா, இந்த சண்டிகேச பெருமான்கிட்ட இந்த மாதிரி ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு தீபமாவது அட்லீஸ்ட்டு போட்டுட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை சிவத்தியானத்தில் உங்களோட சிவத்தியானத்தில் அடியனையும் சேர்த்துங்கன்றது தான் எப்பொழுதுமே அவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும். அந்த கையை தட்டுறது மற்றபடி இதெல்லாம் வந்து எப்படின்ட்டு தெரியல எனக்கு. பட் இப்படி தான் வாத்தியார் சொல்லியிருக்காரு, உங்களோட சிவத்தியானத்தில் அடியனே சேர்த்துங்கப்பா அப்படின்ட்டு தான் சொல்லி சண்டிகேச பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஸோ அப்போது அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்கேனும் ஒரு இடத்துல கோயில்கள்லேயே இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பழகுவதற்கு ரொம்ப உகந்த ஒரு திருநாள் தான் இந்த தேய்பிறை சதுர்தசி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்றாரு. ஏன்னா அன்றைக்கி வந்து மனம் ஓரளவுக்கு வந்து அதாவது சூரிய சந்திரர்கள் இணையும் காலமாக கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய காலம் அது. அந்த நேரத்தில் நாம் அந்த மாதிரி ஒரு தியானம் பயில்வது மிகப்பெரிய அனுகிரகத்தை பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். அதுலேயும் குறிப்பாக கண்களை திறந்த நிலையில் கூட கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க அப்படின்ற சுத்தமான இடத்துல ஏதாவது தூசு கீசு விழுந்துட போதுங்க, அதை பார்த்துங்க. அந்த மாதிரிலாம் தியானம் பண்ணுறது. அதுவும் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த அண்ணாமலை போக முடியல, எந்த பூஜையும் பண்ண முடியல போனால் நீங்கள் மனம் உருகி எப்படி பண்ணலான்னா மானசீகமாக பூஜையை பண்ணுங்கன்றார் வாத்தியார். அட்லீஸ்ட் இந்த சதுர்தசிக்கும் பூசம் திருநக்ஷத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரக சக்திகள் உண்டுங்க. அதாவது நம்மளால் உண்மையாலுமே சரீரத்தால் செய்ய முடியாத ஒரு காரணம் இருக்குன்னா அப்போ வந்து மானசீகமாக நம்ம ஒரு பூஜையை பண்ணுறோன்னா சிவபெருமான் அதை உவகையோடு ஏற்றுக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. ஆனால் அது முடியாத பட்சத்தில் நல்லா வாய்ப்பு இருக்கும் போது சும்மானா சரி மானசீகமாக இன்றைக்கி நைஸாக பூஜை பண்ணிடுவோன்ட்டு பண்ணக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இந்த மாத சிவராத்திரி எவ்ரி மாத சிவராத்திரிக்கும் ஓகே. பட் இந்த மாத சிவராத்திரி இப்படி திருவாதிரையோடு சேர்ந்து வருவதனால இது கூடுதல் சிறப்பு உண்டு. பகல் முழுவதும் நிரவி இருக்கணும். இன்னமும் அதுக்கு தீப வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று. இதில் ஏன் இது இன்னொரு கிரக ரீதியாக கடைசியாக ஃபைனலாக ஒரு கிரக ரீதியாக நம்ம ஒரு மேட்ரை டச் பண்ணிட்டு தானே முடிக்கிறோம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன்கிழமை வந்து புத பகவான் அவர் தான் புத்திக்கு அதிபதி இல்லையா, அவர் அஸ்தமனம் ஆகிடுவாருங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு அஸ்தமனம் எப்பயும் ஒரு வழக்கமாக அஸ்தமனமாகி உதயமாகிட்டே தான் இருப்பார் வச்சிங்களா. அதில் கொஞ்ச நாள் வந்து அவர் அஸ்தமனம் அன்றைக்கி அஸ்தமனம் அடைகிறாரு. அந்த சமயத்தில் ஆல்ரெடி வந்து குரு பகவான் ஆதிரையில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கூட சந்திரவரன் இருக்கார், சந்திர பகவானும் இருக்கார். ஸோ இப்போ என்ன விஷயம்னா இந்த புத பகவான் புத்திகாரன் வந்து அஸ்தமனம் ஆகும்போது குரு பகவான் வேறு ராகு பகவானோட திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் போது இந்த புத்தி பேதலிக்கிறதுக்கான அநேக விதமான வாய்ப்புகள் உண்டுங்க.
அதுக்காக வந்து பயப்பட வேண்டாம். வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். ஸோ இப்போ நாம் இந்த மாத சிவராத்திரி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி மானசீக பூஜை பண்ணுறது, சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணுறது, கொஞ்ச நேரம் சிவத்தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டோம் வச்சிங்களேன், இந்த புத்தி பேதலிக்காமல் நல்ல ஒரு ஸ்திரமான புத்தி இருக்கும். ஸ்திரமான புத்தி இருந்தால் மனவேதனையை மாற்றும் மருந்தே அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓம்.